2006ஆம் ஆண்டு பிரதம அமைச்சராக மன்மோகன் சிங் இருந்தபோது இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது அப்பொழுது அந்த திட்டத்தை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் என்ற பெயரில் அழைத்தார்கள். அது தொடர்ந்து நடந்து வருகிறது. நீங்கள் இப்பொழுது சொன்னதைப் போல அந்த திட்டத்திலே சில மாற்றங்களை செய்து புதிய திட்டமாக நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசு அந்த திட்டத்திலே புதிய மாற்றங்களை செய்து புதிய திட்டமாக அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் அதில் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இன்றைக்கு இது குறித்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திலே மகாத்மா காந்தி என்ற பெயரை நீக்கிவிட்டார்கள். மகாத்மா காந்தி என்ற பெயர் பிஜேபியினருக்கு பிடிக்காது என்று சொல்லி அதையும் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லி இருக்கிறார்கள். நான் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்கிற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியினரை உங்கள் ஊடகத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது, இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் நடத்துங்கள், உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் எங்களை ஏன் வம்புக்கு இழுக்கிறீர்கள்? இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு எந்த வகையிலே இது தொடர்பு இருக்கிறது? அதாவது இந்த திட்டத்தை பொறுத்தவரையில மகாத்மா காந்தி பெயரை எடுத்து விட்டதாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிறார்கள். நான் அவர்களை பார்த்து கேட்கிறேன், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் விழுப்புரத்தை தலைமையிடமாக கொண்டு புரட்சி தலைவர் அம்மா பெயரிலே ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அதாவது புரட்சி தலைவர் பெயரிலே அமைக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்தையே ரத்து செய்துவிட்டு அந்த உறுப்பு கல்லூரிகளை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு இணைத்து விட்டார்கள். அதேபோல எங்களுடைய மாண்புமிகு எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே மினி கிளினிக், அம்மா மினி கிளினிக் என்று 2000 கிளினிக்களை ஆரம்பித்தார்கள். அது அம்மா பெயர் இருக்கிறது என்பத ஒரே காரணத்திற்காக அந்த 2000 மினி கிளினிக்களை மூடிவிட்டு அவர்கள் என்ன பெயரிலே அழைத்தார்கள் என்று சொன்னால், அதாவது மக்களை தேடி மருத்துவம் என்ற பெயரிலே அந்த திட்டத்தை அளித்தார்கள். எனவே இவர்கள் மட்டும் பெயரை மாற்றுகிற போது என்ன காரணத்தை சொன்னார்கள்? எனவே மகாத்மா காந்தி பெயரை எடுத்ததை எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் மத்திய அரசிற்கு வேண்டுகோளாகவே வைத்திருக்கிறார். அந்த பெயர் எடுத்ததை கண்டித்திருக்கிறார். அதேபோல 100 நாள் அந்த வேலை திட்டத்தை 125 நாளாக மாற்றியதற்கு பாராட்டும் தெரிவித்திருக்கிறார், வரவேற்றிருக்கிறார். அதே போல 60-40 அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய பங்கு 60, மாநில அரசுடைய பங்கு 40 என்பதையும் சுட்டிக்காட்டி இது மாநில அரசுக்கு ஒரு நிதிச்சுவை ஏற்படுத்தும் என்பதையும் எங்கள் பொதுச் செயலர் கண்டித்திருக்கிறார். கண்டிப்பதை கண்டித்திருக்கிறார், பாராட்டியதை வரவேற்றிருக்கிறார். எனவே எங்களுடைய பொதுவாக மாநிலத்தினுடைய நலன் கருதி நிதி நிலைமையை கருதி எங்களுடைய பொதுச் செயலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் வேண்டும் என்று எங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு சுமத்துவதைப் போல அவர்கள் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். இது என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால், அதாவது முதலிலே மன்மோகன் சிங் ஆரம்பித்த இந்த திட்டம், அவருடைய ஆட்சி காலத்தில் ஆரம்பித்த திட்டம் பொதுவாக மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமாகத்தான் இருந்தது, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். ஆனால் இப்பொழுது பிஜேபி அரசாங்கம் அதை எப்படி மாற்றி இருக்கிறது சொன்னால் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம், அதாவது மாநிலமும் இதில் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதை அவர்கள் செய்ததற்கு என்ன காரணத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால், அதாவது காங்கிரஸ் ஆட்சியிலேயே சில மாற்றங்கள் செய்யப்பட்டன. ஏனென்று சொன்னால் இதிலே செலவு செய்யப்படுகிறது, அசெட் கிரியேஷன் இல்லை. எனவே அதுவும் இதிலே மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட் என்று இரண்டாக பிரித்து அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். எனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே இந்த திட்டத்திலே சில மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். இது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அதாவது கீழ்மட்டத்திலே வீணாக பணம் செலவழிக்கப்படுகிறதே தவிர, அதாவது இந்த தணிக்கை அலுவலர் இதில் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், இந்த திட்டத்தை பொறுத்தவரையில அதாவது திட்டம் நிறைவேற்றுவதிலே சில முறைகேடுகள் நடக்கிறது, ஊழல்கள் நடக்கிறது, பணத்தை முறையாக அதாவது கிராமப்புற அந்த தாய்மார்களுக்கு அந்த கூலியை கொடுப்பதில்லை, இவர்கள் மிஸ்யூஸ் செய்கிறார்கள் ஃபண்டை என்று சொல்லி சில கட்டுத்திட்டத்தை சொன்னார்கள். அதையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் இன்றைக்கு இந்த சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே மகாத்மா காந்தி என்ற பெயரை நீக்கியதிலே எங்களுக்கும் உடன்பாடு இல்லை, அதை எங்களுடைய பொதுச் செயலாளர் கண்டித்திருக்கிறார். ஆனால் இந்த பணம் முறைகேடு, இந்த திட்டத்திலே முறைகேடு இருக்கக்கூடாது
என்பதற்காக சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை கூட மாநில சர்க்காருக்கு நிதி சுமையை சுமத்தக்கூடாது என்று எங்களுடைய பொதுச் செயலாளர் மத்திய அரசாங்கத்திற்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். எனவே இந்த நிலையில் தான் வேண்டுமென்றே எங்கள் மீது ஏதாவது குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு, அதாவது பிஜேபியோடு நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம் என்ற ஒரே காரணத்திற்காக எங்களை இவர்கள் குற்றம் சாட்டுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.